பட் நம்ம வந்து அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், மார்க்கெட்டை வாட்ச் பண்ணாமல் விட்டுருக்கோம். இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக நான் கன்சிடர் பண்ணலை. பட் இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. எதனால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது? பிரேக் அவுட் ஆகிட்டானா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகும். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த ஜீவா எக்ஸ்ப்ளோர். ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டு நல்லா தான் மூவ் ஆணுச்சு. நாம் நினச்சது மாதிரியே மார்க்கெட்டு ஸ்ட்ராட்டஜிலாம் ஓகே தான், நல்லாவே மூவ் ஆணுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ட்ரேடு தான். பட் நான் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன்னா இல்லை, நான் வந்து ட்ரேடே எடுக்க கிடையாது. இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக நான் கன்சிடர் பண்ணலை. பட் இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது. எதனால் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடையாது? ஏன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா இங்கே பாருங்க, இப்போ இந்த லோவை இது ப்ராப்பராக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, பாடி வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாடி வந்து பிரேக் அவுட் பண்ண கிடையாது, விக்கு தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக எடுத்திருக்க கூடாது. ஸோ 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது வந்து இன்மிட்டிகேஷன் ஜோனாக தான் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து மிட்டிகேட்டே பண்ணலை. இந்த ஆர்டர் பிளாக்கை இன்னைக்கு மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கான். பட் நாம் மிகப்பெரிய என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டோம்.